ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹேர் டை தான். இன்றைக்கி நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சிரமப்படுறது நரைமுடியால் தான். அந்த நரைமுடியிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்படி ஒரு ஹேர் நமக்கு வேணும். அதனால் இந்த அளவுக்கு கருமையான ஒரு ஹேர் வேணுமா, கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, முடி கொட்டுறதெல்லாம் குறைஞ்சிரும். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு ஹேர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான 100% ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு ஹேர் டையை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஹேர் டை பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள், மை மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு எடுத்தவொடனே காமிச்சிருக்கேன், எப்படின்னு பார்த்துக்கங்க. அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிய வரும். பாருங்கள், நம்ம என்னென்ன பொருள் போட்டிருக்கோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத முழுசாகவே நாங்கள் லைவாகவே காமிச்சிருக்கோம். கையில் பாருங்கள் எப்படி பசை மாதிரி ஒட்டுதுன்ட்டு. கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணி போடுங்க. இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச நெல்லி, அதை தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த காஞ்ச நெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது முடிக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னென்னா காய்ந்த நெல்லி யூஸ் பண்ணுறோம். காய்ந்த நெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேருக்கு வந்து முடி உதிர்வை குறைக்கும், முன்கூட்டியே வெள்ளை முடி வராமல் தடுக்கும், முடி வேர் பலப்படுத்தும். இவ்வளோ நன்மையுமே இந்த காய்ந்த நெல்லியில் இருக்குது. அதை தான் நம்ம பயன்படுத்தி இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த ஹேர் டை இது மூலியமாகவே நமக்கு இவ்வளோ பலன்களும் நமக்கு கிடைக்கிது. அதனால் ஒரே ஹேர் டை தான், அதுலேருந்து இவ்வளோ பலன்கள் இருக்குது. அதனால தான் நம்ம காய்ந்த நெல்லியை பயன்படுத்தி இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு காய்ந்த நெல்லியை நல்லா வறுக்கணும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கருமை நிறமாக நம்ம அதை வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏறக்குறைய அந்த காய்ந்த நெல்லி ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நமக்கு நல்லா சுண்டி வரணும். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அது சுண்ட வரணும். அப்போ தான் நமக்கு கருமை நிறம் சூப்பராக கிடைக்கும். அந்த காய்ந்த நெல்லியில் உள்ள கருப்பு நிறம் ஃபுல்லாக இறங்கி நமக்கு ஒரு எசன்ஸ் கிடைக்கும். ஹேர் டைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிகாஷன் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நல்லா கொதிக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்படின்றத நீங்கள் லைவாகவே பாருங்கள். அதை பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கொதித்து வரணும். நம்ம இந்த அளவுக்கு கொதிக்க வைக்கும் பொழுது நமக்கு கருமை நிறம் சூப்பராக கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு முழுசாகவே தெரியும். இதை பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். கீழே இறக்கி வச்சுக்கலாம். கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம அதை என்ன பண்ண போகிறோன்றத பாருங்கள். கொஞ்சம் ஆறட்டும், அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆறினது பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்திங்களா. அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிருச்சு. அந்த நெல்லிக்காயில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு அப்படியே இறங்கிருச்சு. இது வந்து நாட்டு மருந்து கடையிலே இந்த காய்ந்த நெல்லின்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நெல்லிக்காய் வாங்கி நல்லா அதை வெயிலில் காய போட்டிங்கனாலே உங்களுக்கு அது காஞ்சி நமக்கு இந்த ஒரு மெட்டீரியலாக கிடச்சிரும். அதனால் இது மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு உடனே வேணும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் போய் பார்த்து வாங்கிடலாம். வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இந்த பாருங்கள், நமக்கு ஆறிடுச்சு. நம்ம ஆறினோன்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம பாருங்கள் நல்லா ஆறிட்டுருக்கு. ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பார்த்திங்களா, அந்த தண்ணி மட்டும் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு நமக்கு அந்த எசன்ஸ் ரொம்ப தேவைப்படும். அதனால் நம்ம என்னென்னா அந்த நல்லா வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நெல்லி, அந்த காய்ந்த நெல்லியை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. போட்டுட்டு அதோடு நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் காஃபி பவுடர். 2 ரூபாய்க்கு வாங்குகிற காப்பி பொடி தான். அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். அந்த காப்பி பொடியை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்து இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா மையாக அரைச்சிட்டு வர போகிறோம். போட்டாச்சு. இப்போ நம்ம என்னென்னா போய் அரைச்சிட்டு வர போகிறோம். பாருங்கள், நம்ம இதோட என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு
ஃபுல் விவரமும் தெரியும். அதே மாதிரி நாங்கள் அடித்தே காமிச்சிருக்கேன். எனக்கு என் தலைக்கு நான் அப்ளை பண்ணியே காமிச்சிருக்கேன். அதையும் பாருங்கள். இந்த பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத நீங்களே பாருங்கள். எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்களேன். அந்த காஞ்ச நெல்லியில் இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ கருமை கிடைக்குதுன்னா நம்பவே முடியலங்க. அதே மாதிரி ஹேர் டையோட ரிசல்ட்டும் சூப்பராக கிடச்சிச்சு எங்களுக்கு. அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை தான் இந்த காஞ்ச நெல்லியை வச்சு பண்ணியிருக்கோம். நல்லா அந்த மூடியில் இருக்க எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணி விட்ருங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். எல்லாத்தையும் வலிச்சு மிக்ஸி ஜார்லேயே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். அந்த பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்களேன். அது நல்லா ஓவர் நைட் வச்சுட்டு எடுக்கணும். நாங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு தான் எடுத்திருப்போம். அந்த அளவுக்கு எங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிது பாருங்கள். அந்த ஜூஸு அந்த எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது நமக்கு தேவைப்படும். அதையும் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். பார்த்தீங்களா எப்படி கருமையாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ கருமையாக கிடச்சிச்சு பார்த்தீங்களா. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ நம்ம இது என்னென்னா ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கணும். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்குவோம். அதில் நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் உள்ளதை எடுத்து நம்ம அந்த இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு 2 பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்றதை பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான பொடியே அதுதான். இதோடு நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொடி. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிய வரும். அந்த சாறையும் அதில் மிக்ஸி ஜாரில் ஊற்றி அந்த ஹேர் டைக்கு உண்டான அந்த எசன்ஸையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றி அதை மிக்ஸி ஜார் நல்லா வாஷ் பண்ணி அதையும் நம்ம அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ அதில் வந்து கடுக்காய் பொடின்றது நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த கடுக்காய் பொடியை வந்து வாங்கி அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் அவுரி பொடி போடுறோம். அவுரி பொடி பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். நம்ம தலைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம முடிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் இருக்குது இதனுடைய கருமை நிறம் கிடைக்கும். நல்லா எந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது பத்தலை அப்படின்னா நமக்கு அந்த எசன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம். தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோன்னு பாருங்கள். எவ்வளோ கருமையாக கிடச்சிச்சு பார்த்தீங்களா. இவ்வளோ கருமையாக கிடைக்கும்னு நாங்களே நம்பலை. அந்த அளவுக்கு கருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி உடனே நமக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிடாது. ஒரு வாரத்துக்கு 2 தடவை போடுங்க. அப்போ தான் கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். போட்டுட்டு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு நல்லா நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. இந்த பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு நம்ம ஓவர் நைட் விட்டுட்டு எடுக்க போகிறோம். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது நம்ம ஓவர் நைட் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு லைவாகவே காமிக்க போகிறோம். நாங்களே ஆச்சரியப்பட்டோம். அந்த அளவுக்கு அருமையாக ரெடியாக இருந்துச்சுங்க. நம்பவே முடியலைங்க. அவ்வளோ கருமை, அவ்வளோ மையாட்டம், அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ கருன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கருமையான ஒரு ஹேர் டை கிடைக்குமா அப்படின்னு நாங்களே யோசித்தோம். அந்த அளவுக்கு ஒரு கருமையான ஹேர் டை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மையாட்டம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ நைஸாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படியே லட்டு மாதிரி அப்ளை பண்ணலாம். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நாங்களே எதிர்பார்க்கலங்க இப்படி ஒரு கருமையாக கிடைக்கும் அப்படின்ட்டு. பாருங்கள் கையில் எப்படி ஒட்டுது பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை.
நாங்கள் ப்ரஷ் வச்சு என் ஹேருக்கே அப்ளை பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள், அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு லைவாகவே எனக்கு அப்ளை பண்ணியே காமிச்சிருக்கேன். அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போடலாம். போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை போட்டாலே போதுங்க, கருமை போகவே போகாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி முடி கொட்டுறது குறையும். முடி வந்து கொட்டுறது குறையும். இன்னொன்று இந்த வேரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சத்து குறைவாக இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு சரியாகும். ரெண்டாவது தலையில் ஃபங்கஸ் இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் நமக்கு கிளியர் ஆகும். ஏன்னா இதில் வந்து காய்ந்த நெல்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இவ்வளோ நன்மைகளும் இருக்குது. அதனால தான் இதை நாங்கள் வச்சு ரெடி பண்ணி இந்த ஹேர் டையவே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், கையில் பாருங்கள், கையில் எப்படி ஒட்டுது பார்த்திங்களா? இப்படி ஒட்டுறது தலையில் அவ்வளோ அருமையாக ஒட்டும். சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு கருமையாக கிடைக்கும்னு நாங்கள் நம்பவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நாங்களும் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்களேன், இப்போ எனக்கு அப்ளை பண்ணியே நாங்கள் காட்டி பாருங்கள். என்னோடய முடிக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். என் முடியில் பாருங்கள் எவ்வளோ நிறச்ச முடி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ என் முடிக்கு தான் அப்ளை பண்ணியே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வேர் வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கருமை நிறம் அருமையாக கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, நெல்லிக்காயில் அந்த காய்ந்த நெல்லியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் வேர் வரைக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா முடி உதிர்வை குறைக்கும். அதே மாதிரி வெள்ளை முடி கருப்பாகவே இருக்கும், மாறாது. அந்த அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டைனா நம்புவீங்களா? அதுதான் நம்ம ஹேர் டை. அவ்வளோ அருமையான ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஏன் தலைக்கே அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள். நல்லா தலையில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆயில் இருக்கக்கூடாது. நல்லா ஷாம்பு போட்டு தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து ட்ரையாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, கையிலையே அப்ளை பண்ண வேண்டாம், ப்ரஷ் வச்சுக்கோங்க. ப்ரஷ் வச்சு நல்லா வேர் வரைக்கும் படுற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல கருமை சூப்பராக கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, மாதத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணாலே போதும், அந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தாங்க இது. நான் 2 ஹவர்ஸ் விட்டுட்டு தான் குளித்தேன். பாருங்கள், குளிச்சுட்டு கூட நான் வந்து உங்கள்கிட்ட தலையை காமிச்சிருப்பேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? நான் அடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து காமிச்சிட்டேன். நார்மல் வாட்டரில் தான் குளித்தேன், ஷாம்புலாம் போட்டு குளிக்கல. நானும் எப்படி குளிச்சு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். வெள்ளையாக இருந்த இடம்லாம் எவ்வளோ கருமையாகிடுச்சு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட